கண்ணப்பன் சௌந்தரநாயகி ஆகிய எங்களின் மகனாகிய கார்த்திக்கை உங்கள் மகளுக்கு மணமுடிக்க சம்மதிக்கிறேன். மதுரை ஜில்லா கானாடு காத்தான் வாழ் தர்மலிங்கம் பேத்தியாகிய எங்கள் மகள் அன்பு செல்வியை உங்கள் மகன் கார்த்திக்கு மணமுடிக்க மனதார சம்மதிக்கிறோம். எப்படியோ எல்லாம் நல்லபடியா அமைஞ்சா சரி. அப்போ நாங்க கிளம்புறோம். ஜோசியர்கிட்ட கலந்து பேசி நாள் குறிச்சிட்டு சொல்றோம். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. இருக்கட்டும் சம்பந்தி, இப்பதானே காஃபி குடிச்சோம். இன்னொரு நாள் விருந்துக்கே வந்துருவோமே. டேய் போதும்டா, அது பொம்பளை புள்ளடா. உன்ன மாதிரி வெக்கம் இல்லாம பார்க்க முடியாதுடா. சீக்கிரம் தேதியை குறிச்சிட்டு கூப்பிடுங்க, நாங்க தயாரா இருக்கோம். சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க வரோம். வரங்க. போலாமா? வாங்கண்ணே. போங்கண்ணே சார். அக்கா கங்க்ராட்ஸ்க்கா. என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா, நான் சாதாரணமா தான் இருக்கேன். நான் உன் அம்மாடி. நீ எப்ப சிரிப்ப, எப்ப அழுவ, எப்ப கோவப்படுவனல்ல எனக்கு தெரியும். என்கிட்ட பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. அர்ஜுன தானே நினைச்சிட்டு இருக்க? அம்மா, நீயே அதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு அன்பு, பொண்ணுங்கெல்லாம் கால்ல கைத்த கட்டி விட்ட கோழி மாதிரி. ரக்கை இருந்தாலும் பறக்க முடியாது, ஒரு அளவை தாண்டி போகவும் முடியாது. மனசுக்குள்ள ஆசை இருந்தா அது அப்படியே குழி தோண்டி புதைச்சிருடி. இந்த ஜென்மத்துக்கு நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அம்மா, சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. தயவு செஞ்சு கிளம்புறியா? சரிடி, நீ ரெஸ்ட் எடு. நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன், சரியா? ஏய் அர்ஜுன், யாரா நீ? எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? என் வாழ்க்கையில இப்படி விளையாடுறிய? அமைதியாரு, கத்தி மாட்டி விட்டுறாத. கொஞ்ச நேரம் அமைதியாரு, சத்தம் போட்டு ஊரை கூட்டிராத. கொஞ்சம் அமைதியா. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே பொத்தி இருந்தா கொலை கேஸ்ல உள்ள போயிருப்ப. இப்படியா வாய் பொத்துவாங்க? மூச்சு கூட விட முடியல. எப்படி மூச்சு வாங்குது பாரு. உன்னை யாரா உள்ள விட்டது? ஆமா, அர்ஜுன் வந்துட்டேன்னு சொன்னா அப்படியே ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டுருவாங்க பாரு. வழக்கம் போல பின்வாசல் வழியா ஏறி குதிச்சு உள்ள வந்த. ஏய், எதுக்கு இங்க வந்த? எவனாவது பார்த்தா உன்னை பொலி போட்டுருவாங்க. வசு, தேனி கொட்டிருன்னு பயந்தா தேன் கூட்டு பக்கத்துல போகவே முடியாது. பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. இப்ப எதுக்கு வந்த? அத சொல்லிட்டு போயிட்டே இரு. ஓ, என்னடா யாரோ ஒருத்தனை நமக்கு கட்டி வைக்க போறாங்களேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பியேன்னு நினைச்சேன். அதான் ஓடி வந்த. நான் நினைச்சது கரெக்டா போச்சு வசு. என்ன கரெக்டா போச்சு? அதெல்லாம் இங்க யாரும் வருத்தப்படல, சந்தோஷமா தான் இருக்கும். அப்ப நீ என்ன நினைச்சு வருத்தமே படலையா? சான்ஸே இல்ல. முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. சரி, நான் கிளம்பிடுறேன். நீ எதுக்கு அழுதன்ற விஷயத்த சொல்லு, நான் கிளம்பிடுறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொல்லவா? என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ண போறல, அதனாலதான் அதை நினைச்சு அப்படியே கண்ணுல கண்ணீரா வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கேன். நான் சொன்னது கரெக்டா? ஒரு மண்ணும் இல்ல. நான் எதுக்காக அழுவுறேன், ஏன் அழுவுறேன்னு உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. புரியுதா? முதல்ல இங்க இருந்து போ. யார் கண்ணிலையாவது நீ மாட்டின, இங்கேயும் உனக்கு சமாதி கட்டிடுவாங்க. போ இங்க இருந்து. பாத்தியா வசு,
எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிற. அதுக்கு காரணம் என் மேல உனக்கு இருக்கிற அந்த லவ் தானே. சரியான பைத்தியமா நீ? உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. போன் அடிக்குது. அச்சச்சோ. வசு, போன் பண்றது யாருன்னு தெரியுதா? நீயே ஒரு உருப்படாதவன். உனக்கு கால் பண்றவனும் உருப்படாதவனா தான் இருப்பான். என்ன வசு, உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையவே உருப்படாதவன் சொல்லிட்ட. என்னது மாப்பிள்ளையா? ஆமா வசு, இப்போ உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனார்ல இன்ஸ்பெக்டர் கார்த்திக், அவர் தான் லைன்ல. உன்னை பொண்ணு பார்த்த அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு போன் பண்ணிருக்காரு. அவர் எப்படி உனக்கு தெரியும்? நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல. என்ன சொல்ற? ஆமா வசு, அவர் வாழ்க்கையிலேயே ரொம்ப மறக்க முடியாதபடி ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நானு. அதான் என்னோட ஃப்ரெண்டு என்ன கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாப்ல. இவர்தான் உன் மாப்பிள்ள. ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. ஒரு நிமிஷம். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்தாச்சு, எல்லாம் நல்லபடியா போச்சு. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்னு கேக்குறாரு. உன் கூட இருக்கேன்னு சொல்லிடலாமா? அதெல்லாம் முடியாது சார். நான் இப்போ உங்க வைஃப் கூட தான் பேசிட்டு இருக்கேன். என்னது, என் வைஃப் கூட பேசிட்டு இருக்கீங்களா? சாரி சார், சாரி சார், டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு. நான் என் வைஃப் கூட பேசிட்டு இருக்கேன். சார் சார் சார், என் வைஃப் கூட ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், 2 வார்த்தை மட்டும் ப்ளீஸ் சொல்லலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்திக் சார், 2 வார்த்தை பேசு. பேசுமா? ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ அரவிந்த். அவங்க ரொம்ப வெட்கப்படுறாங்க. அப்புறமா அவங்க கிட்ட பேசுறாங்களா? பரவாயில்ல அரவிந்த், அவங்கள தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறம் அரவிந்த், நடந்த விஷயத்தையெல்லாம் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். ரவுடிங்க என்ன அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்புறம் நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்கன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஃப்ரீயா இருக்கீங்களா? அப்பா அம்மா கிட்ட பேசுறீங்களா? இல்ல சார், நானே கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு திருப்பி கால் பண்ணி அப்பா அம்மாட்ட பேசுறேன். இப்ப சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே அரவிந்த், நீங்க எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. யூ மோஸ்ட் வெல்கம். கார்த்திக் சார், ஒரு வசு, என்ன வசு நீ? உன் மாப்பிள்ள கூட பேசுறதுக்கு எவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா, யூஸ் பண்ணிக்க தெரியலையே. என்னமா நீ? ஒன்னும் தேவையில்ல. என்ன உனக்குலாம் பயமே இல்லையா? அவர்கிட்ட என்ன போய் உன் வைஃப்னு சொல்லிட்டு இருக்க? வசு பாத்தியா, நீ என் வைஃப்னு உன் வாயால அழகா சொல்லிட்ட. யாரா அந்த வசு? எப்ப பார்த்தாலும் வசு வசுனே சொல்லிக்கிட்டு இருக்க. கொசு தொல்லை மாதிரி உன்னோட வசு தொல்லை தாங்கவே முடியல. வசு, உன்னை பத்தி ஏமா நீயே அப்படி பேசிக்கிற? நீதான் அந்த வசுமா? நீ வசு மேல வச்சிருக்கிற அளவில்லாத காதல் எனக்கு புரியுது, நான் அதை மதிக்கிறேன். இப்படி ஒருத்தன் தான் பொண்டாட்டிய லவ் பண்ணிருக்க முடியுமான்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஆனா அதுக்காக நீ சொல்றத கேட்டுக்கிட்டு நான் தான் வசுன்னு எப்படி என்னால சொல்ல முடியும்? எதை வச்சு நீ என்ன வசுன்னு சொல்ற? நான் சொன்னா நீ நம்புவியா? இப்ப நான் நம்புறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ எல்லாத்தையுமே செய்றியா? நீ சொல்றத சொல்லு, நான் நம்புறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். வசு, நம்ம 2 பேரும் ஹனிமூனுக்காக ஏற்காடு போனோம். அங்க நடந்த சின்ன பிரச்சனையில நீ தெரியாம மலை உச்சில இருந்து தவறி விழுந்துட்ட. மலிவாழ் மக்கள் உன்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? நீ மலையில இருந்து கீழே விழுந்ததுல உனக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துருச்சு. அவங்க சொன்னதெல்லாம் நீயும் நம்பிட்ட. இதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னமோ கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்த மாதிரி சொல்ற. இதெல்லாம் கூட இருந்து பார்க்கணும்னு அவசியமே இல்ல வசு, கொஞ்சம் யோசிச்சா போதும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி எத்தனை சினிமால பாத்துருக்கோம். இது எல்லாத்துலயுமே ஆள் மாறாட்ட கதை தானே. இததான் எல்லா சினிமாலையும் காட்டுறாங்க. இத பாரு, இத பாரு, இப்ப சீரியல்ல கூட இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு கேட்டா சினிமா கதையா சொல்ற? என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஐயோ, ஏன் கேக்குற? ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. வெக்கமா வருது. ஐயோ ஐயோ, ஆமா ஆமா, ஐயோப்பா, ஐயோ ஏமா, அடிக்க வந்தது நீயா நானா?
பேசிட்டு இருக்கும்போதே வன்முறையில இறங்குற. அன்பு அன்பு மாட்டினா அவ்வளவுதான். என்ன கொன்னு போடுவாங்க. ஐயோ அன்பு தலை. என்ன பண்ற? ஐயோ என்ன வசு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மாமா பார்த்து ஒரு வார்த்தை பேசாம போனா அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வசு வசு இரு. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகுது? ஏய், என்ன சீரியஸாவே அடிக்கிற? சரியான ரவுடி குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மரியாதையா கிளம்பி போயிரு. உன் உசிர் மேல உனக்கு ஆசையே இல்லையா? நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நிக்காது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. வசு என்ன வசு, நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? இத பாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். அவசரப்படாத, உனக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா உன் கழுத்துல தாலி கட்ட போறவ நான் தான். போதுமா? இத பாரு, மாமாவை ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாது. அதனால கடைசி பஞ்சு மட்டும் சொல்லிட்டு போறேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் வசு. இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ உன்னை வசுன்னு கூடிய சீக்கிரமே புரிஞ்சுப்ப. நீயா என்ன தேடி வருவ. நான் தான் ஓ வசுன்னு ஊரே பாக்குற மாதிரி என்ன கட்டிக்கிட்டு அழுவ. இது நடக்கும் வசு. இது நம்ம லவ் மேல சத்தியம். ஏய், நீ அடங்க மாட்ட. என்ன ஆனாலும் சரி, நான் கதவை திறக்கிறேன். நீ மாட்டிக்கிட்டு சாவு. மாமா அன்பு யார் கூடயே பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஏம்மா ஏன் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கலாம்ல. இல்ல, சும்மாதான்ப்பா. நீங்க போங்கப்பா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். என்னப்பா எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீ தூங்கலையா? தூக்கம் வரலப்பா. நீ மட்டும் ஏன் முடிச்சிருக்க? காலத்தோட படுக்க வேண்டியதானப்பா. அப்பா, இந்த கல்யாணத்தை முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே இருக்காது. அதான் அன்பு செல்வி மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னப்பா? இனிமே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ நிம்மதியா இருப்பா. இல்லப்பா, என்னால அப்படி இருக்க முடியல. அந்த அர்ஜுன் இந்த ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால எலெக்ஷனுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கே ஐயரை வர சொல்லி நாளை குறிக்கலான்னு பாக்குறேன். சுந்தரம், நீ கொஞ்சம் அவசரப்படுறியோன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, கொஞ்ச நாளாவே எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்திருக்கு. பழசெல்லாம் எனக்கு நினைவுல வந்துகிட்டே இருக்கு. அந்த அவமானம் மறுபடியும் நடந்துருமோன்னு தோணுது. உங்களுக்கு அதெல்லாம் மறந்து போச்சாப்பா? என்னப்பா அப்படி கேக்குற? அதெல்லாம் நீ மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன். நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நீ பண்ண காரியம் லேசுப்பட்டதில்லை. இந்த உலகத்துல எந்த அப்பனும் செய்யாத காரியத்தை நீ செஞ்ச. அதுவும் போக, என்னதான் இவ மனசு இரும்பா இருந்தாலும் அந்த அர்ஜுன் காந்தம் மாதிரி தேடி தேடி வர்றான். இவ தன்னால ஒட்டிக்குவா. அந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள நம்ம உஷாரா இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். சரிதான் சுந்தரம், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சீக்கிரமே இந்த கல்யாணத்தை முடிச்சிருவோம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வீட்டுல வச்சு பேசக்கூடாது. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, ராத்திரி அதுவும் பேசாதன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சுவத்துக்கு கூட காது இருக்கும். ஜாக்கிரதை சுந்தரம். இந்தாங்க. டேய், அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம்ல? என்ன பேசணும்? நீயும் உங்க அப்பா மாதிரியே இருக்காத. ஏதாவது ஒரு விஷயம்னா வீட்ல கலந்து பேசு. இப்ப எதுக்கு என்ன வம்பு கிழக்குற? பின்ன என்னங்க, பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு எப்படி இருக்கா, அவங்க குடும்பம் எப்படி இருக்கு, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு
இவன் ஏதாவது பேசினாதானே எனக்கு தெரியும். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதான் நான் அங்கேயே சொல்லிட்டேனேம்மா. அதான் எனக்கும் தெரியுமேடா. ஆனா உனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா இல்ல உங்க அப்பா தொந்தரவு பண்றாருன்னு சொல்றியா? அம்மா, அந்த பொண்ணுக்கு அழகு செல்வின்னு பேர் வச்சிருக்கலாமா? அந்த அளவுக்கு அழகா இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? கார்த்திக், அரவிந்த், வாங்க அரவிந்த், உள்ள வாங்க. வாங்க. வாங்க தம்பி. அம்மா, வணக்கம் சார். உட்காருங்க. வாங்க. நான் நீங்க சொன்னேன்ல ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தினாருன்னு, அது இவர்தாம்மா. பேர் அரவிந்த். ஓ அப்படியா? உட்காருங்க தம்பி. தம்பி, உங்களுக்கு கோடி புண்ணியம். என் பையன் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. எங்களுக்குன்னு இந்த உலகத்துல இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். அவனையே காப்பாத்திருக்கீங்கன்னா எங்க குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ சார், என்ன சார் நன்றிலாம் சொல்றீங்க? அப்பா, நீங்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கீங்க. நாங்க அன்னைக்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ப்பா. ஓ, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்ல. என்ன அரவிந்த், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்னது? அம்மா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வாங்க. சொல்லுங்க. சார், நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆகக்கூடாது, என்ன தப்பாவும் நினைக்க கூடாது. எனக்கு இதை விட்டா வேற வழியும் தெரியல சார். ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க அரவிந்த். சொல்ல வந்ததை பட்டுன்னு சொல்லுங்க. என் பேர் அரவிந்த் இல்ல, அர்ஜுன். நீங்க பார்த்துட்டு வந்தீங்களே, அந்த பொண்ணு பேர் அன்பு செல்வி இல்ல, வசுந்தரா. ஓ, இன்ட்ரெஸ்டிங். அதை விட முக்கியமான விஷயம், வசுந்தரா என்னோட மனைவி. இது நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு. நீங்க சொல்றது என்னால நம்ப முடியல. என்ன சார் செய்யறது? வாழ்க்கையில எது நடக்கும் எது நடக்காதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. சில விஷயங்களை நம்பவும் முடியாது. அன்பு செல்வி தான் உங்களோட ஒய்ஃப்னு எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? வசுந்தரா மாதிரி இருந்தா அவங்க வசுந்தரா ஆயிடுவாங்களா? சார், நீங்க ஒரு போலீஸ். சில நேரங்கள்ல சாட்சிகளை விட உள்ளுணர்வு சரியா வழிகாட்டுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்திலையும் என் உள்ளுணர்வும் மனசும் தான் சாட்சி. என் மனசுக்கு வசுவும் நல்லா தெரியும் சார். அன்பு செல்வியை பார்த்த அடுத்த நிமிஷமே அவ வசுதான்னு சொல்லுச்சு. அந்த நம்பிக்கையில தான் சார் நான் சொல்றேன். அர்ஜுன், நான் ஒரு போலீஸ்காரன். நீங்க சொல்றதை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. நீங்க சொல்றத அன்பு செல்வியும் அன்பு செல்வியோட குடும்பமும் ஏத்துக்கணும்ல சார்? கண்டிப்பா ஏத்துப்பாங்க சார். எப்போ? கூடிய சீக்கிரத்துல புரிய வைப்பேன் சார். முடியலன்னா? முடியலைன்னா அடுத்த நிமிஷமே இந்த ஊரை விட்டு போயிடுறேன் சார். உங்க கல்யாணத்துல குறுக்க நிக்க மாட்டேன். அர்ஜுன், நீங்க என்னோட உயிரை காப்பாத்துனீங்க அர்ஜுன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செஞ்சா போதும் சார். சொல்லுங்க.